நீங்கள் தினமும் பயன்படுத்தும் சோப்பு உங்கள் சருமத்தோலுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்தலாம்? வணக்கம் மக்களே, நான் மொய்தீன், சர்டிஃபைட் அக்குபங்க்சர் பிராக்டிஷனர். இந்த பதிவில் நாம் நம் உடலுக்கு சருமத்துக்கு குளிக்கும் போது சோப்பு பயன்படுத்துகிறோம், அதை பற்றி பார்க்கலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சோப்பில் என்னென்ன ஜென்ரலான வேதிப்பொருட்கள் இருக்குது. ஒன்று பேஸ் ஆயில், அது சில எண்ணெய் வகைகளாக இருக்கலாம். ரெண்டாவது தி ஆல்கலின் சொல்யூஷன், அது சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனாக இருக்கலாம், அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி சொல்யூஷன்களாக பயன்படுத்தலாம். சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டில்டு வாட்டர் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சம் அடிட்டிவ்ஸ் அவங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சென்ட், அதாவது வாசத்துக்காண்டி. ரெண்டாவது கலரண்ட்டு, நிறத்துக்காண்டி. அதுக்கப்புறம் எக்ஸ்ஃபோலியன்ட், அதாவது ஸ்க்ரப்பிங்காண்டி சில அடிட்டிவ்ஸ் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சில சோப்புகள் சோடியம் லாரைல் சல்ஃபேட் பயன்படுத்தலாம். அது எதுக்கு பயன்படும்னா நுரைக்காண்டி பயன்படுத்தலாம். நாம் குளியலுக்கு பயன்படுத்தும் சோப்பின் முக்கிய வேலைகள் அழுக்கு, வியர்வை, அதிகப்படியான எண்ணெய், சில கிருமிகள் இவற்றை அகற்றுவது. அதனால் சோப்பு ஒரு பயனுள்ள சுத்தப்படுத்தும் கருவி. ஆனால் மிகவும் வலுவான சோப்பை அடிக்கடி பயன்படுத்தினால் தோலுக்கு தேவையான செபம், இயற்கையாக தோலில் சுரக்கும் ஒரு வகை எண்ணெய் அதிகமாக அகற்றப்படலாம். இதனால் சிலருக்கு தோல் வறட்சி, அரிப்பு, இறுக்கமான உணர்வு ஏற்படலாம். இப்படி சொல்வதனால் சோப்பு எதிரி என்று அர்த்தமில்லை. செபம், இயற்கையாக தோலில் சுரக்கும் அந்த செபம்ங்கிற எண்ணெய் நண்பன். சோப்பும் நண்பன்தான். ஒருவர் வீட்டை சுத்தம் செய்வது போல சோப்பு தோலை சுத்தம் செய்கிறது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சுத்தம் செய்தால் இயற்கையான பாதுகாப்பும் குறையலாம். எனவே சோப்பை பயன்படுத்தலாம், ஆனால் உங்கள் தோலின் இயற்கை எண்ணெயின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். சுத்தமும் வேண்டும், சமநிலையும் வேண்டும். சில 100 வருடங்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் வணிக ரீதியிலான சோப்புகள் பரவலாக பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பொதுவாக தாம் குளிக்க என்னென்ன பயன்படுத்தினார்கள் தெரியுமா? சீயக்காய், முடிக்கும் சில நேரங்களில் உடலுக்கும் பயன்படுத்தினார்கள். பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு, மஞ்சள், மூலிகை பொடிகள், எண்ணெய் குளியல் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள். இவை பொதுவாக தோலில் உள்ள அழுக்கு, வியர்வை போன்றவற்றை சுத்தப்படுத்த உதவியதோடு வலுவான சோப்புக்களைப் போல் இல்லாமல் தோலின் இயற்கை எண்ணெய், அதாவது செபம், அதனை அதிகமாக அகற்றாமல் இருந்தன. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.